அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலிருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்க. இந்தியாவில் போர்ச்சுகீசி ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இந்தியாவில் போர்ச்சுகீசி ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அல்போன்சா டி அல்புகர்க். இரண்டாவது வினா. மத்திய அமெரிக்காவின் மாற்றிட வேளாண்மையின் பெயர் என்ன? மத்திய அமெரிக்காவின் மாற்றிட வேளாண்மையின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மில்ஃபா. மூன்றாவது வினா. சேது பாரத திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு. ஒரு முக்கியமான வினா. சேது பாரத திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 2016. நாலாவது வினா. கரும்பு வளர தேவையான சராசரி வெப்பம் எவ்வளவு? கரும்பு வளர தேவையான சராசரி வெப்பம் எவ்வளவு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 24 டிகிரி செல்சியஸ். ஐந்தாவது வினா. நெற்பயிர் முதலில் பயிரிடப்பட்ட இடம் எது? நெற்பயிர் முதலில் பயிரிடப்பட்ட இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ யாங்சி சமவெளி. ஆறாவது வினா. இந்தியாவில் தேயிலை விளையும் ஒரு மாநிலம் எது? இந்தியாவில் தேயிலை விளையும் ஒரு மாநிலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அசாம். ஏழாவது வினா. உலகின் நெல் உற்பத்தியில் 98% டேஷ் விளைவிக்கப்படுகிறது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஆசியாவில். உலகின் நெல் உற்பத்தியில் 98% ஆசியாவில் விளைவிக்கப்படுகிறது. எட்டாவது வினா. நெல் வளர 24 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் டேஷ் மழையும் தேவை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 150 சென்டிமீட்டர் மழையும். ஒன்பதாவது வினா. தொழில் புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் எது? தொழில் புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி நிலக்கரி. பத்தாவது வினா. குறைந்த ஊதியம் பெறும் பணியாளர்கள் உள்ள நாடு எது? குறைந்த ஊதியம் பெறும் பணியாளர்கள் உள்ள நாடு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்தியா. 11வது வினா. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஒரு முக்கியமான வினா. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கிபி 1993 அக்டோபர் 12. 12வது வினா. தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கிபி 1997 ஏப்ரல் 17. 13வது வினா. மகப்பேறு நலச்சட்டம் எந்த ஆண்டு? மகப்பேறு நலச்சட்டம் எந்த ஆண்டு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கிபி 1961. 14வது வினா. மனித உரிமைகள் தினம் என்று? மனித உரிமைகள் தினம் என்று? சரியான விடை ஆப்ஷன் டி டிசம்பர் 10. 15வது வினா. மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 5 ஆண்டுகள். தற்போது 3 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. 16வது வினா. கிபி 1995 ஆண்டு உலக பெண்கள் கூடிய இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி பெய்ஜிங். 17வது வினா. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையிடம் உள்ள இடம் எது? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையிடம் உள்ள இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ புதுடெல்லி. 18வது வினா. மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களை நீக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்?
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஆளுநர். 19வது வினா சர்வதேச பெண்கள் தினம் என்று. சர்வதேச பெண்கள் தினம் என்று. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மார்ச் 8. 20வது வினா இந்து விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இந்து விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கிபி 1856. 21வது வினா சர்வதேச குழந்தைகள் ஆண்டு எப்பொழுது? சர்வதேச குழந்தைகள் ஆண்டு எப்பொழுது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கிபி 1979. 22வது வினா சர்வதேச பெண்கள் ஆண்டு எப்பொழுது? சர்வதேச பெண்கள் ஆண்டு எப்பொழுது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கிபி 1978. 23வது வினா தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சென்னை. 24வது வினா தமிழக அரசு எந்த ஆண்டு சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கியது? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1967. 25வது வினா தமிழக அரசு எந்த ஆண்டு பெண்களை கேலி செய்வதை தடுக்க சட்டம் இயற்றியுள்ளது? தமிழக அரசு எந்த ஆண்டு பெண்களை கேலி செய்வதை தடுக்க சட்டம் இயற்றியுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி 1997. 26வது வினா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி. 27வது வினா சம மலையளவு கோடு என்பது என்ன? கீழ்கண்டவற்றுள் சம மலையளவு கோடு என்பது என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஐசோஹைட்ஸ். இப்போ பாருங்க ஐசோதெம்னா சம வெப்பக்கோடு. ஐசோதெம்னா சம வெப்பக்கோடு. ஐசோகிரைம்னா சராசரி சம வெப்பநிலை கோடு. ஐசோகிரைம்னா சராசரி சம வெப்பநிலை கோடு. ஐசோகெல்னா சம சூரிய வெளிச்ச கோடு. ஐசெல்லோபார்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. ஐசெல்லோபார்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. ஐசோபார்னா சம காற்றழுத்த கோடு. இதெல்லாம் முக்கியமானது பார்த்துங்க. 28வது வினா ஐநா தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஐநா தினம் கொண்டாடப்படும் நாள் எது? சரியான விடை ஆப்ஷன் பி அக்டோபர் 24. 29வது வினா மனித உரிமைகள் பற்றிய விளக்கத்தை கூறியவர் யார்? மனித உரிமைகள் பற்றிய விளக்கத்தை கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பேரறிஞர் பொசாங்கோ. 30வது வினா ஐநா மனித உரிமைகள் பிரகடனத்தில் உள்ள மொத்த சரத்துகள் எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை மொத்தம் 30 சரத்துகள். 31வது வினா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர். 32வது வினா இந்து திருமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இந்து திருமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1955. 33வது வினா அரசாங்கம் எல்லா குழந்தைகளுக்கும் 14 வயது வரை கட்டாய இலவச கல்வி வழங்க வகை செய்துள்ளது எந்த சட்டப்பிரிவு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பிரிவு 45 படி. 34வது வினா குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்யப்பட்டுள்ளது எந்த சட்டப்பிரிவு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பிரிவு 24 படி. 35வது வினா குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ வகை செய்யும் சட்டப்பிரிவு எது? குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ வகை செய்யும் சட்டப்பிரிவு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பிரிவு 39 எஃப் இன் படி. 36வது வினா ஐநாவின் பொன்விழா ஆண்டு எப்பொழுது? ஐநாவின் பொன்விழா ஆண்டு எப்பொழுது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1995. 37வது வினா
தோட்ட தொழிலாளர் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? தோட்ட தொழிலாளர் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கிபி 1951. 37வது வினா சிறார் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஒரு முக்கியமான வினா. சிறார் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கிபி 1986. சிறார் நீதி சட்டம் 2000. சிறார் பாதுகாப்பு சட்டம் 1986. 39வது வினா வேரன் ஹேஸ்டிங்ஸ் வங்காள கவர்னராக நியமிக்கப்பட்ட ஆண்டு. ஒரு முக்கியமான வினா. வேரன் ஹேஸ்டிங்ஸ் வங்காள கவர்னராக நியமிக்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் டி 1772. 40வது வினா பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார்? பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார்? சரியான விடை ஆப்ஷன் டி சர் எலிஜா இம்பே. 41வது வினா ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் எது? ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி கல்கத்தா. 42வது வினா வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ராபர்ட் கிளைவ். 43வது வினா வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி வேரன் ஹேஸ்டிங்ஸ். 44வது வினா இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது? ஒரு முக்கியமான வினா. இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது? சரியான விடை ஆப்ஷன் ஏ மங்களூர். 45வது வினா ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிவில் மற்றும் கிரிமினல் நீதிமன்றங்களை ஏற்படுத்தியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி வேரன் ஹேஸ்டிங்ஸ். 46வது வினா இந்து முஸ்லிம் சட்டத்தொகுப்பை உருவாக்கியவர் யார்? இந்து முஸ்லிம் சட்டத்தொகுப்பை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ வேரன் ஹேஸ்டிங்ஸ். இந்து முஸ்லிம் சட்டத்தொகுப்பை உருவாக்கியவர் வேரன் ஹேஸ்டிங்ஸ். 47வது வினா இந்திய வாணிகத்தை ஊக்குவிக்க சுங்க வரியில் 2% தள்ளுபடி செய்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி வேரன் ஹேஸ்டிங்ஸ். 48வது வினா 5 நகரங்களில் சுங்கசாவடிகள் நிறுவியவர் யார்? 5 நகரங்களில் சுங்கசாவடிகள் நிறுவியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி வேரன் ஹேஸ்டிங்ஸ். 49வது வினா கல்கத்தாவில் வருவாய்த்துறை கழகம் நிறுவியவர் யார்? கல்கத்தாவில் வருவாய்த்துறை கழகத்தை நிறுவியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ வேரன் ஹேஸ்டிங்ஸ். கடைசி வினா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஆங்கிலேய கலெக்டரை நியமனம் செய்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் டி வேரன் ஹேஸ்டிங்ஸ். நண்பர்களே நீ நம்ம 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலிருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.